நம்ம சமூகமே மன அழுத்தத்தை கொடுக்குது. இப்போ அதை கொண்டு வந்து இங்கே மாந்திரிகர்கள்ட்ட நீங்கள் வந்து மாந்திரிகம் வந்து இந்த மன அழுத்தம் தான் மாந்திரிகமானா எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்குது. அதை வந்து இங்கே மாந்திரிகத்தை கூட கனெக்ட் பண்ணுறதில்ல. இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கும் நீங்கள் ஆன்மீகங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு மனிதனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மைக்கும் தீமைக்கும் தீர்வு தர இடம் தான் ஆன்மீகம். ஆன்மீகவாதிகள் அந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்க இவங்க தான் ஒருத்தனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மைக்கும் தீமைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆன்மீகம், அந்த ஆன்மீகவாதிகள், இந்த மாந்திரிகவாதிகள். அதனால் வந்து நீங்கள் உடனே ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதனால் இங்கே தான் வந்து நம்ம மற்றவங்கள நம்ம தூக்கி போட்டுடலாம். நான் பல பேருக்கு நான் என்ன சொல்கிறது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தோட அணுகிறது தான். ஒரு தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்க, உன்னோட வாழ்வியலில் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கேன். இதை செய்யறவன் என்னைக்கு தோற்று போனதா சரித்திரம் இல்லை. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள நம்புறவங்க எல்லாமே மனதளவுல பெருசா பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களா? இப்போ மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் காலைல இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் இன்னைக்கு காலைல வந்து ம். அவங்களே மனதளவில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய இத்தனைக்கும் பிஎட் ஒரு டாக்டரேட்டு பட்டம் பெற்றவங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மன அழுத்தம் வந்து இது மாதிரி மாந்திரிகத்தோட பாதிப்பு. அவங்களுக்கு புரியுது நம்மளோட இது என்ன, இது நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளை ஆட்டுவிக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. சரிங்களா? நான் அதை உதாரணத்தை கூட நான் சொல்லலாம். அதை நம்ம சொல்லி அவங்கள காயப்படுத்த வேண்டாம். இப்போ பல பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க போகிற போக்கில் அவங்கள காயப்படுத்த வேண்டாம். ஒரு டாக்டரேட்டு இது பிஎட்டு அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் அவங்க தான் அந்த பிஎட் இதுக்கே ஒரு முக்கியமான இதில் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மன அழுத்தம்னு போய் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதம் பார்த்தாங்க. எந்த தீர்வுமே இல்ல. என்னாச்சு? அதுக்கான தீர்வே கிடைக்கல. இப்போ அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு நீங்க பேசின வரைக்கும் திருப்தியா இருக்கு. இத நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்மளோட பிரச்சனை நீங்கிரும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எங்க நான் வந்து அதாவது மெடிக்கல் ரீதியாவோ, சயின்ஸையோ நான் குறை சொல்லல. அங்க முடியாத ஒரு விஷயத்த இங்க நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன நான் குடுக்குறோம். நான் தான் பலமுறை நம்ம சொல்றேன். நம்மளோட ஆன்மீகமோ, ஆன்மீகவாதிகளோ அவங்க என்னத சொல்றாங்க? ஒருத்தனோட வாழ்வியல்ல ஏற்படுற நன்மை, தீமைக்கு தீர்வு தரும் ஒரு இடம், அமானுஷ்யத்துக்கான தீர்வு தரும் இடம் தான் இங்க ஆன்மீகம். அத நம்ம புரிஞ்சுக்கணும்.